ஒரு வழியாக இந்த T20 உலகக்கோப்பையில் லீக் சுற்று மேட்ச்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதில் ஓரளவுக்கு எதிர்பார்த்த டீம்லாம் சூப்பர் 8க்கு வந்திருக்கு. ஆனால் எதிர்பாராத விதமாக சில பெரிய டீம்களால் சூப்பர் 8க்கு தகுதி பெற முடியல. ஆனால் ஆச்சரியப்படுத்துகிற வகையில் சில சின்ன டீம்களும் சூப்பர் 8க்கு தகுதி பெற்றிருக்கு. ஆனால் சூப்பர் 8ல் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீக் மேட்சோட பாயிண்ட்ஸ் டேபிளுக்கும் சூப்பர் 8ல் பிரித்த குரூப்புக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆமாங்க, சூப்பர் 8ல் இந்த குரூப்ல இருந்து இந்த டீம் தான் வரும். அந்த டீமுக்கு இத்தான் நம்பர், அதாவது குரூப் ஏவுல இருந்து வர டீம் A1 A2 B1 B2 அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க உலகக்கோப்பை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டீம்களுக்கு பேர் கொடுத்துட்டாங்க, நம்பர் கொடுத்துட்டாங்க. சிம்ரன்ஸ் என்னடா இது, என்னம்மா இது? புரியுது. அப்புறம் எதுக்குடா இந்த லீக் மேட்ச்லாம் நடத்துனீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த A1 A2 B1 B2 அப்படிங்கிற நம்பர் எதை வச்சு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2020 மேட்ச்சில் எந்தெந்த நாடு எந்தெந்த ரேங்கிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து கொடுக்குறாங்க. இப்போ எதிர்பாராத விதமாக பாகிஸ்தான் வெளியே போய் USA உள்ளே வந்ததுனால பாகிஸ்தானோட இடமான A2வை USAக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குரூப் Bயில் இங்கிலாந்து B1 ஆஸ்திரேலியா B2, குரூப் சியில் நியூசிலாந்து C1 வெஸ்ட் இண்டீஸ் C2, அதே மாதிரி குரூப் டியில் சவுத் ஆஃப்ரிக்கா D1 இலங்கை D2 இப்படின்னு கொடுத்துருந்தது. இதில் என்னென்ன சேஞ்ச் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் சியில் நியூசிலாந்து வெளியே போயிருச்சு, அதுக்கு பதில் ஆப்கானிஸ்தான் உள்ளே வந்திருக்கு. இப்போ C1 அப்படிங்கிற இடம் ஆப்கானிஸ்தானுக்கு கிடைக்கும். இப்போ குரூப் டியில் ஸ்ரீலங்கா வெளியே போயிருக்கு, அதுக்கு பதிலாக பங்களாதேஷ் உள்ளே வந்திருக்கு. அந்த D2 அப்படிங்கிற இடம் பங்களாதேஷுக்கு கிடைக்கும். இதில் இன்னும் ஒரு குழப்பம் இருக்குது. அது என்னன்னா, இப்போ குரூப் Bயில் பார்த்தீங்கன்னாக்க B1 அப்படிங்கிற இடம் இங்கிலாந்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் லீக் மேட்சோட பாயிண்ட்ஸ் டேபிள் படி பார்த்தா இங்கிலாந்து 2வது இடத்தை தான் பிடிச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இங்கிலாந்துக்கு அதே B1 தான், ஆஸ்திரேலியாவுக்கு B2 தான். அதே மாதிரி குரூப் சியில் வெஸ்ட் இண்டீஸுக்கு C2வும் ஆப்கானிஸ்தானுக்கு C1ம் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்பர் போட்டு முடிச்சாச்சு. சூப்பர் 8 வர 8 டீமை 2 குரூப்பாக பிரிக்கிறாங்க. அதில் குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா A1 அதாவது இந்தியா, B2 ஆஸ்திரேலியா, C1 ஆப்கானிஸ்தான், D2 பங்களாதேஷ். குரூப் 1ல் இருக்கிற இந்த 4 டீமும் தங்களுக்குள்ள ஒவ்வொரு மேட்ச் விளையாண்டு அதில் எந்த 2 டீம் டாப்பில் இருக்கோ அந்த 2 டீம் செமிஃபைனலுக்கு போகும். அதே மாதிரி குரூப் 2ல் எந்தெந்த டீம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா A2 அமெரிக்கா, B1 இங்கிலாந்து, C2 வெஸ்ட் இண்டீஸ், D1 சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த 4 டீம்ல இருந்து 2 டீம் செமிஃபைனலுக்கு வரும். மொத்தம் குரூப் 1ல் இருந்து 2 டீம், குரூப் 2ல் இருந்து 2 டீம் செமிஃபைனலுக்கு வரும். இந்த உலகக்கோப்பையில் பார்த்தீங்கன்னா மழையால் ரொம்பவே மேட்ச்லாம் பாதிக்கப்பட்டது. அப்படி இதுக்கு மேலே வர மேட்ச்களில் மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 5 ஓவர் கொண்ட போட்டியாவது நடத்துறதுக்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செமிஃபைனல்ல ஃபர்ஸ்ட் செமிஃபைனலுக்கு ஒரு ரிசர்வ் நாளும் கொடுக்கப்பட்டுள்ளதா சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 2வது செமிஃபைனலுக்கு ரிசர்வ் நாள் இல்லை. ஏன்னா 2வது செமிஃபைனலுக்கும் ஃபைனலுக்கும் நடுவில் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு ரிசர்வ் டே இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் வர 26ஆம் தேதி நடக்க இருக்கு. அது மழை காரணமாக தடைபட்டுச்சு அப்படின்னாக்க அதுக்கு எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியும் அந்த மேட்ச் நடக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் அது நடக்கும். 2வது செமிஃபைனல் 27ஆம் தேதி நடக்குது. இதில் மழை வந்துச்சு அப்படின்னாக்க இதுக்கு 250 நிமிடங்கள் கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் இதுக்கு ரிசர்வ் டே இல்லை. எதாக இருந்தாலும் அன்னைக்கே அந்த மேட்சை முடிவு பண்ணிடணும். இப்போ செமிஃபைனலில் மழை வந்து மேட்ச் நடக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க குரூப் சுற்றில் எந்த டீம் ஃபர்ஸ்ட்டில் இருந்துச்சோ அந்த டீமுக்கு ஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும். அதே மாதிரி ஃபைனலுக்கும் பார்த்தீங்கன்னாக்க சப்போஸ் மழை வந்து அன்னைக்கு மேட்ச் நடத்த முடியல அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ரிசர்வ் டேவாக கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த ரிசர்வ் டேவிலையும் மழை வந்துருச்சு, மேட்ச் நடத்த முடியல அப்படின்னா ஃபைனலுக்கு போன 2 டீமுமே வின் பண்ணணும் தான் சொல்லி 2 டீமுக்குமே கப்பை கொடுத்துருவாங்க. ஓகே, இதுக்கு மேலே நடக்க போகிற சூப்பர் 8 செமிஃபைனல் ஃபைனல் பற்றின டீடைல்ஸ் இதுதான். இதில் எந்த டீம் உங்களுக்கு பிடிச்ச டீம், எந்த டீம் கோப்பையை வெல்லும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட என்டர்டெய்னிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.